வாங்க மேடம், என்ன பார்க்குறீங்க? குத்துக்கலாட்டம் நான் நிற்கிறேன். என்ன முதல்ல கூப்பிடாம வயசு பிள்ளைய பார்த்தோன்னே முதல்ல அங்கே கூப்பிட்ற? இல்லை மேடம், அப்படிலாம் எதுவும் இல்லை. புடவை விற்கணும் தெரியாத யார் புடவை வாங்குவாங்கன்னு அதுதான் என்னை கூப்பிடுறாங்க. ஏன் எங்களெல்லாம் பார்த்தா புடவை எடுக்கிற மாதிரி தெரியலையா? இங்கே பாரு தம்பி, நல்லா காஸ்ட்லியாக நல்லா ரிச்சான புடவை 500 ரூபாவில் காமி, சரியா? மேடம், 500 ரூபாவில் காஸ்ட்லியான புடவை இருக்குன்னு நினச்சி வந்திருக்கீங்களா? ஏன் தம்பி, இப்போ நான் கட்டியிருக்க புடவை 300 ரூபா தான். எவ்வளோ நல்லா இருக்குது. 500 ரூபாய்க்கு இதை விட நல்ல புடவையே கிடைக்கும்ல, எடுத்து கொடு. மேடம், உங்களுக்கு எந்த மாதிரி புடவை வேணும்? எனக்கு ரேட் எல்லாம் பிரச்சனை இல்லைப்பா. நான் ஃபங்க்ஷன் கட்டிட்டு போகிறோம், சரி நல்ல சரியாக காமி. மேடம், இந்த ரேக்கில் இருக்கிறதெல்லாம் 500 ரூபா புடவை தான். அது நீங்கள் பார்த்துட்டு இருங்க, அதுக்குள்ளே அவங்களுக்கு நான் போய் காமிச்சிடறேன். இந்த ரேக்லங்கிற வெறும் 4 புடவை தான் இருக்குது. என்ன இதை நான் திருப்பி திருப்பி பார்க்குறது? மேடம், உங்கள் பட்ஜெட்டுக்கு இவ்வளோ தான் எங்கள் கடையில் இருக்குது. சார் எனக்கு காமிக்கிறீங்க, இது எனக்கு வேறு லேட் ஆகுது. இருடி, என்ன அவசரம் உனக்கு? நான் தான் முதல்ல வந்தேன். இங்கே பாருங்க, பேசுறது பார்த்து பேசுங்க. என்ன வாடி போடின்னு பேசுறீங்க? கொஞ்சம் டீசென்ட் வேணாமா? கரெக்டாக அந்த பல்ல இழுச்சி பேசுகிறேன். உனக்கு என்ன டீசென்ட்டு? மறுபடியும் நீங்கள் ஓவராக பேசுறீங்க. தம்பி, புடவை எங்கக்குன்னு சொல்லி நானே பார்த்துக்கிறேன். மேடம், இந்த சைடு ஃபுல்லாக காஸ்ட்லியான புடவை தான் மேடம். உங்களுக்கு எதுன்னு சொல்லுங்கள், ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அதுக்குள்ளே இந்த பாட்டி அனுப்பிட்டு வந்துடுறேன். யாரை பார்த்தா பாட்டிங்கிற? என்னை பார்த்தா பாட்டி மாதிரியா தெரியுது உனக்கு? தம்பி, இந்த ப்ளூ கலர் எடுத்து போடு. இது வேணாம், அந்த சிவப்பு கலர் எடுத்து போடு தம்பி. இது காஞ்சனா புடவை மாதிரி இருக்குது. தம்பி, இந்த ரோஸ் கலர் கூட. மா, உனக்கு எந்த புடவைமா வேணும்? இந்த 4 புடவையில் 4 கலர் இருக்குது. உனக்கு எந்த புடவை வேணும் செலக்ட் பண்ணி சொல்லு. தம்பி, நான் செலக்ட் பண்ணிட்டேன். இந்த புடவை பேக் பண்ணிடுங்க. நான் பில் கவுண்டருக்கு வந்து நான் பில் பே பண்ணி வாங்கிக்கிறேன். தம்பி, நான் ஃபைனல் பண்ணிட்டேன். இப்போ அந்த பொண்ணு எடுத்து வச்சுல அந்த புடவை வேணும் எனக்கு கொடு. மா, அதில் ஒரு புடவை தான்மா இருக்குது. அதுவும் 2500 ரூபாம்மா. பரவாயில்ல, என்கிட்ட 2500 ரூபா இருக்குது. எனக்கு அந்த புடவை தான் வேணும். மா, அது அவங்க செலக்ட் பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்கம்மா. பில் கவுண்டருக்கு வேறு அவங்க போயிருப்பாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்போ அந்த புடவை எனக்கு தர முடியுமா முடியாதா? என்ன இந்த அம்மா சரியான தலைவலியாக இருக்குது. மேனேஜர்கிட்ட ஒரு வேளை சொல்லிடலாமா? இருமா, அதே மாதிரி இன்னொரு புடவை இருக்கான்னு பார்க்குறேன். அதே மாதிரி இன்னொரு புடவை அந்த பொண்ணு போய் கொடு. எனக்கு அந்த புடவை தான் வேணும். ஏன்னாப்பா இன்னும் பில் கவுண்டர் கிட்ட புடவை வராமல் இருக்குது. எனக்கு டைம் ஆகுது, நான் வேறு போகணும். மேடம், இவங்களுக்கு உங்கள் புடவை வேணுமா? நீங்கள் வேணால் வேறு ஏதாவது புடவை மாற்றி எடுத்துக்கிறீங்களா? என்ன விளையாடுறீங்களா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் எடுத்த புடவை எனக்கு வேணும். கொடுப்பீங்களா மாட்டீங்களா? எனக்கும் அந்த புடவை தான் வேணும். கொடுப்பீங்களா மாட்டீங்களா? உங்கள் 2 பேர்த்துக்கு இந்த புடவை கிடையாது. இந்த புடவை நானே கட்டிக்கிறேன். தயவு செஞ்சு நீங்கள் 2 பேர் திரும்பி பார்க்காம ஓடிடுங்க.